ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SciTech Info சேனல். ஐம் பாவனி. இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் த டாபிக் வெக்டார் அல்ஜிப்ரா. இந்த கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கூட. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறீங்களா? டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் இதை பேஸ் பண்ணியே நான் உங்களுக்கு ஃபுல் கான்செப்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 3 இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸும் சொல்லித்தர போகிறேன். அதை பேஸ் பண்ணின எம்பிஎம்மும் பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ அதனால் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போது வெக்டார் கிராஸ் ப்ராடக்டோட டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் தெளிவாக இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இங்கே ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருக்கு நடுவில் இருக்கிறது தான் தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். என் கேப்ன்றது நார்மல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ யூனிட் வெக்டார். தீட்டா வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்ததுன்னா என் கேப் வில் பி பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னா என் கேப் வில் பி நெகட்டிவ். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஈக்குவேஷன் A vector cross B vector is equal to modulus of A vector modulus of B vector sin theta n cap. இதுவே n cap நெகட்டிவ்ல இருந்ததுன்னா minus B vector cross A vector is equal to minus modulus of A vector modulus of B vector sin theta n cap. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. என்னென்னா வெக்டார் கிராஸ் ப்ராடக்டோட ரிசல்ட்டுன்ட்டும் ஒரு வெக்டார் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ஸ் மெத்தடில் எப்படி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை கண்டுபிடிக்கிறது. ஏ வெக்டாரும் கொடுத்துருவாங்க, பி வெக்டாரும் கொடுத்துருவாங்க. அப்போது எப்படி டிட்டர்மினன்ஸ் மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஐ கேப், ஜே கேப், கே கேப், A1, A2, A3, B1, B2, B3. இந்த A1, A2, A3 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் ஆஃப் A வெக்டார். B1, B2, B3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிட் வெக்டார் ஆஃப் B வெக்டார். அதோட ஃபைனல் ஃபார்முலா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் வந்து தே ஆர் நான் கம்யூட்டேட்டிவ். நான் கம்யூட்டேட்டிவ்னா என்ன? சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் ஆப்ரன்ஸ் changes the result. So A vector cross B vector is equal to minus B vector cross A vector. இதுவே இப்போ நம்ம இதில் மாடுலஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா they are commutative. ஸோ அடுத்து வெக்டார் கிராஸ் ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? முதல்ல multiplying a sum by multiplying each of addend separately and then add the product. So இந்த இடத்துல A vector cross B vector plus C vector is equal to A vector cross B vector plus A vector cross C vector. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கேலாரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா lambda of A vector cross B vector is equal to lambda A vector cross B vector and that is equal to A vector cross lambda B vector. Lambdaன்றது தான் இந்த இடத்துல ஸ்கேலார். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் அது என்னது? இப்போது தீட்டா அது நமக்கு தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஃபார்முலா என்ன? sin theta is equal to modulus of A vector cross B vector divided by modulus of A vector modulus of B vector. தீட்டானா அப்படியே சைன் இன்வர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல 2 இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்குது. என்னென்னா இப்போது ரெண்டு வெக்டார்ஸுமே பேரலாக இருந்ததுன்னா ஆங்கிள் என்ன? தீட்டா. அப்போது ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டாரோட வேல்யூ 0. இதுவே தீட்டா 90 டிகிரி, அதாவது ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா ஏ வெக்டார் க்ராஸ் பி வெக்டார் வில் பி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொலீனியர் பற்றி பார்க்கலாம். A vector and B vector are collinear if and only if
A vector cross B vector is equal to 0 vector. Similarly, A vector cross 0 vector is equal to 0 vector if theta வந்து 0 degree இருந்தா. A vector cross minus A vector is equal to 0 vector if theta is equal to 180 degree, அதாவது pi. So, இப்போ next வந்து unit vector. Unit vector வந்து I, J and K. இப்போ mutually perpendicular unit vector na I cap cross I cap is equal to J cap cross J cap, that is equal to K cap cross K cap, and that is equal to 0. அப்புறமா I cap cross J cap is equal to K cap, and J cap cross K cap is equal to I cap, and K cap cross I cap is equal to J cap. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நெகட்டிவ்ல வரும். நான் இங்கே ஒரு சைக்கிள் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, இதுவும் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அ யூனிட் வெக்டார் perpendicular to each of the vector A vector plus B vector and A vector minus B vector, where A vector is equal to 3I cap plus 2J cap plus 2K cap, and B vector is equal to I cap plus 2J cap minus 2K cap. So, இந்த இடத்துல given வந்து A vector and B vector கொடுத்திருக்காங்க, and unit vector வந்து perpendicular to both vectors, அதாவது A vector plus B vector and A vector minus B vector. ஸோ இது ரெண்டுத்துக்குமே அது perpendicular அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டாரை நம்ம R வெக்டாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி R வெக்டாருன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கிராஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார். இது நம்மளே கொஷின் படிச்சுட்டு தான் இந்த ரிலேஷன்ஸை வெக்டார்ஸ்லாம் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண அது ஈஸியாகிடும். ஸோ இப்போ A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாரை A வெக்டார் அண்ட் B வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா 4I கேப் ப்ளஸ் 4J கேப்னு வரும். அண்ட் இப்போது A வெக்டார் மைனஸ் B வெக்டாரை சால்வ் பண்ணோன்னா 2I கேப் ப்ளஸ் 4K கேப்னு வரும். இதை நம்ம டிட்டர்மினன்ஸ் மெத்தடில் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணோன்னா நமக்கு வர ஃபைனல் வெக்டார் வந்து 16I கேப் மைனஸ் 16J கேப் மைனஸ் 8K கேப். ஸோ இப்போ யூனிட் வெக்டார் அதாவது ஆர் கேப்போட ஃபார்முலா ஆர் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ இப்போ ஆர் வெக்டார் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஆர் கேப் அதாவது யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்ன்றது அதோட மேக்னிடியூட். ஸோ அதோட மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டாரோட வேல்யூ 24. அது அப்படியே நமக்கு கிடச்சது இல்லையா அந்த ஆர் வெக்டார், அதில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வர ஃபைனல் ஆர் கேப் என்னென்னா 2 divided by 3 I cap minus 2 divided by 3 J cap minus 1 by 3 K cap. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க யூனிட் வெக்டார். ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, if A vector that is equal to 3I cap minus J cap and B vector is equal to 2I cap plus J cap minus 3K cap, then express B vector in the form of B vector that is equal to B1 vector plus B2 vector, where B1 vector is parallel to A vector and B2 vector is perpendicular to A vector. சரி வாங்க இப்போ சொல்யூஷனுக்குள்ளே பார்க்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A vector என்னன்னு கொடுத்துருக்காங்க, B vector என்னன்னு கொடுத்துருக்காங்க. B1 vector is parallel to A vector, அது ஒரு கண்டிஷன். B2 vector is perpendicular to A vector, அது ஒரு கண்டிஷன். நம்ம B வெக்டாரை B1 plus B2ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். B1 vector plus B2 vectorன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இப்போது B1 vector is parallel to A vector. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அதனால் B1 is directly proportional to A vector. ப்ரொபோஷ்னாலிட்டின்றதுனால லாம்டான்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ B1 is equal to lambda of 3I cap minus J cap. ஸோ இப்போ அந்த B is equal to B vector is equal to B1 vector
plus b2 வெக்டாரை ரீஅரேஞ்ச் பண்ணி b2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b வெக்டார் மைனஸ் b1 வெக்டார்னு கொண்டு வரலாம். ஸோ இப்போது b அண்ட் b1 வெக்டாரோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 2 minus 3 lambda of I cap plus 1 plus lambda j cap minus 3 k cap. ஸோ இப்போது அடுத்து b2 வெக்டார் இஸ் perpendicular to a வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் b2 வெக்டார் டாட் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது அந்த a வெக்டாரையும் இதையும் நம்ம டாட் ப்ராடக்டில் சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 6 minus 9 lambda minus 1 minus lambda is equal to 0. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு lambda is equal to 1/2னு வரும். இப்போது b1 அந்த இடத்துல lambdaவை சப்ஸ்டியூட் பண்ணால் b1 is equal to 3/2 I cap minus 1/2 j cap and b2 1/2 I cap plus 3/2 j cap minus 3/2 k cap. ஸோ இப்போது நம்ம b அதில் வந்து அதை in terms of b1 plus b2ல எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் கொஷனுக்கு வந்துட்டோம். கொஸ்டின் என்னென்னா a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I cap plus 4j cap plus 2k cap. b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3I cap minus 2j cap plus 7k cap. And c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2I cap minus j cap plus 4k cap. Find a vector d which is perpendicular to both a vector and b vector and c vector dot d vector is equal to 18. So இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். given a vector கொடுத்தாச்சு, b vector கொடுத்தாச்சு, c vector கொடுத்தாச்சு and இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா d vector is perpendicular to both a and b and given relation வந்து c vector minus d vector is equal to 18. இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? d vector தான் கண்டுபிடிக்கணும். So as I said, d vector is perpendicular to both a vector and b vector. They both have some relation. So we have to introduce lambda here. So d vector is equal to lambda of a vector cross b vector. So a vector cross b vector determinants method la solve பண்ணனும்னா a vector cross b vector will be 32 I cap minus j cap minus 14 k cap. So இப்போ d vector is equal to lambda of a vector cross b vectorல அந்த a vector cross b vector substitute பண்ணா lambda of 32 I cap minus j cap minus 14 k cap னு வரும். இப்போ c vector dot d vector is equal to 18. So அந்த equationலையும் d vector substitute பண்ணா lambda of 64 plus 1 minus 56 is equal to 18 னு வரும். Solve பண்ணா lambdaவை 2 வரும். இப்போ அந்த lambdaவை d vector placeல substitute பண்ணா d vector is equal to 64 I cap minus 2 j cap minus 28 k cap. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணின MPM பார்ப்போம். MPMனா மாடல் ப்ராப்ளம் மேப்பிங். அதாவது இந்த கான்செப்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் a வெக்டார் cross b வெக்டார் is equal to modulus of a வெக்டார் modulus of b வெக்டார் sin theta n cap. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். செகண்ட், டிட்டர்மினன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதாவது a வெக்டார் cross b வெக்டார் is equal to determinants of I cap, j cap, k cap, a1, a2, a3, b1, b2, b3. ஸோ அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். தேர்ட் எப்படி கேட்கலான்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் a வெக்டார் அண்ட் b வெக்டார். அதோட ஃபார்முலா theta is equal to sin inverse of a வெக்டார் cross b வெக்டார் divided by modulus of a வெக்டார் modulus of b வெக்டார். ஸோ அடுத்து டு ப்ரூவ் கொலினியாரிட்டி. கொலினியாரிட்டி பண்ணும்போது இப்போ 3 பாயிண்ட்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்க, வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொலினியாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கன்னா AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AC வெக்டார். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் R cap. இப்போ வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் அதாவது R cap ஓட ஃபார்முலா R வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R வெக்டார். அடுத்து
6th one to find unit vector. அதே தான். ஆனால் unit vector is perpendicular to two vectors. அதாவது a vector plus b vector and a vector minus c vector. ஸோ அதை பேஸ் பண்ணி ரிலேஷன் வந்து அதில் நம்ம யூனிட் வெக்டார் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த சம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செவன்த் ஒன்ல எந்த மாதிரி கேட்கலான்னா, இப்போ ஏதாவது ரிலேஷன் கொடுப்பாங்க, சி வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 18ன்னு. அதை பேஸ் பண்ணி நம்ம டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏதாவது ஹிண்ட் கொடுப்பாங்க, டி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு. ஸோ இப்படி பர்பண்டிகுலர்னு கொடுக்கும்போது டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இந்த ப்ராப்ளமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து யூனிட் வெக்டார் பேஸ் பண்ணி கூட கொண்டு வரலாம். ஸோ இப்போ ஐ கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் கிராஸ் ஜே கேப் தட் இஸ் ஈக்குவல் டு கே கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி கூட யூனிட் வெக்டாரில் சம் கேட்கலாம். ஸோ அடுத்து ஃபைனலாக தேர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட். அது என்னென்னா tan theta இஸ் ஈக்குவல் டு modulus of a vector cross b vector divided by a vector dot b vector. So இதுதான் இதோட ரிலேஷன். So okay friends, we came to the end of the session. ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட் பற்றி. இந்த கான்செப்ட் ரொம்பவே சிம்பிளாக இருந்ததில்ல அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 10 questions கேட்டிருக்கேன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். 4 மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கேன், 3 crossword puzzles கேட்டிருக்கேன் அண்ட் 3 fill-ups கேட்டிருக்கேன். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட். ஸோ ஓகே காய்ஸ், நான் கொடுத்த குவிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அண்ட் என் வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து என் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் எஜுகேஷ்னல் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் SciTech Info.